வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம், அதற்கான ஆட்டங்கள் குறித்து பார்க்கலாம் வாங்க. அடுத்த வருஷம் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் தமிழக சட்டசபைக்கான 234 தொகுதிக்கான தேர்தல் நடக்க இருக்குது. இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் மற்றும் எதிர்பிரச்சாரம் எல்லாமே இந்த மாதத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. ஆளுங்கட்சியான திமுக ஓரணியில் தமிழகம் அப்படிங்கிற புதிய உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரத்தை இந்த மாதம் 1ஆம் தேதியை தொடங்கிட்டாங்க. இந்த திட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் 2 கோடி பேரை கட்சியில் சேர்க்கணுன்றது தான் இந்த பிரச்சார திட்டத்தோட முக்கிய அம்சம். இது வரைக்குமே கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே சேர்த்துட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஆனாலும் போலியாக உறுப்பினர்கள் சேர்த்தா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி எச்சரிக்கை விட்டிருக்காரு. அதுக்கும் மேலே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த பிரச்சார திட்டத்தில் ஓரணியில் தமிழகம் அப்படிங்கிற பிரச்சார திட்டத்தில் ஆதார் விவரங்களை கேட்குறாங்க. அப்படி கேட்குறத தடை செய்யணும்னு சொல்லிட்டு மனு தாக்கலும் நடந்திருக்கு. ஆனாலும் அதையும் மீறி உறுப்பினர் சேர்க்கை வேகமாக நடந்துகிட்ருக்கு. இது தவிர உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குறைகளை தீர்க்கும் வகையில் 10,000 முகாம்களை நடத்துகிற வேலையும் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இது தவிர மகளிர் உரிமை தொகை பெறுவதில் விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு இருக்கிறதாகவும் அந்த முகாம்களில் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில் திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, யாருக்கு எவ்வளோ தொகுதிங்கிற பேச்சுவார்த்தையில் முன்ன பின்ன இருந்தாலும் 10 கட்சிகளோட திமுக பலமான கூட்டணி கட்சியாக தலைமை வகிச்சிட்டு இருக்கு. அதனால் வெற்றியை பற்றி எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்றாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தேர்தல் பிரச்சாரத்தை இந்த மாதம் 7ஆம் தேதியை கோவையில் தொடங்கிட்டார். அந்த தேர்தல் பிரச்சாரம் 2 கட்டமாக அடுத்த மாதம் 8ஆம் தேதி அருப்புக்கோட்டையில் முடியுது. அவர் இந்த இடைப்பட்ட நாளில் சூறாவளி சுற்றுப்பயணமாக பிரச்சாரம் மற்றும் ரோடு ஷோக்கள் மூலிமா கிட்டத்தட்ட 5-6 லட்சம் பேரை மக்களை சந்திச்சிருக்கிறதா அதிமுகவினர் சொல்கிறாங்க. அதே நேரம் எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரம் தமிழகத்தில் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறதாகவும் அவங்க ரொம்ப ஒரு பெருமிதமாக சொல்லிக்கிறாங்க. அதனால் ஆட்சி மாற்றம் நிச்சயம்னு அவங்க தரப்பில் அடித்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அடுத்த மாதம் 25ஆம் தேதி மதுரையில் 2வது மாநில மாநாடு நடத்தி தன்னோட பலத்தை மறுபடியும் நிரூபிக்கிறதுக்கான ஒரு வேகத்தை கூட்டியிருக்கார். அதற்கான வேலைகளில் அவர் பார்த்துட்ருக்காரு. அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2வது மாநில மாநாடு மூலம் தமிழகம் மட்டும் இல்லை, டில்லியே நாங்கள் அதிரச் செய்வோம்னு சொல்லிட்டு அதிரடியாக அள்ளி வீசிட்டு இருக்காங்க. இப்படி தேர்தல் ஆட்டங்கள் தொடர்ந்துட்டு இருக்க நிலைமையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, திருப்புவனம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு, திருவள்ளூர் மாவட்டம் சிறுமிக்கு பாலியல் தொல்லை, நாமக்கல்லில் கிட்னி உடல் உறுப்புகள் திருட்டு, இப்படி நாடெங்கும் சமூக பேரவலங்கள் தொடர்கிறது. இந்த நிலைமையில் யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறது வெட்கக்கேடானதுன்னு சொல்லிட்டு ஆவேசப்பட்டிருக்கார். இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் கருத்து அறிக்கை பிரச்சாரம் எதிர்பிரச்சாரம்னு களத்தில் இறங்கி அடிச்சிட்டு இருக்கிறதால தேர்தல் ஆட்டம் பரபரப்பாக இருக்குது. இது இன்னும் சூடு பிடிக்கும். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.